ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஸ்பாஞ்சு தான். அவன் யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே பெர்ஃபெக்டான இந்த ரெசிபி பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கேக் ஸ்லைசஸோட சைஸை பாருங்களேன், எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குன்னு. ஹைட்டாக கேக் கிடச்சா மட்டும்தான் இந்த மாதிரி செய்ய முடியும். அதுக்கான டிப்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுலேயே பாதி அளவுக்கு பேக்கிங் சோடா, மூணையுமே சேர்த்து நல்லா இது போல் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3 தடவைக்கு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். இந்த ஸ்டெப்பு எல்லாமே நீங்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் கேக் வந்து நல்லா ரைஸ் ஆகி கிடைக்கும். 1/2 kg கேக்குக்கான கிராம் மெஷர்மெண்ட்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கப் மெஷர்மெண்ட்டு சரியாக வரலைன்னா இந்த கிராம் மெஷர்மெண்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நல்லா சளிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க மாவு. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே மாவோட நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். கேக்கும் வந்து ஈவனாக பேக்காகி கிடைக்கும். அடுத்ததாக இந்த கேக் பேக் பண்ணுறதுக்காக 6 இன்ச்சிலான பேக்கிங் பேன் எடுத்துக்கோங்க. 1/2 kg கேக்குக்கு 6 இன்ச்சு தான் சரியாக இருக்கும். இதை இப்போ நல்லா ஆயிலெல்லாம் பாட்டம் அப்புறமா சைடெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பட்டர் பேப்பர் இல்லைன்னா பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை எடுத்து பொடிச்சு எடுத்துக்கோங்க. பொடிக்காமல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ஒரு பவுலில் 2 முட்டை, அது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒயிட்டாக வரணும். இப்போ நம்ம அவனை வந்து ப்ரீஹீட் போட்டுடலாம். இந்த டைமில் ப்ரீஹீட் போட்டால் தான் நீங்கள் பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ கரெக்டாக அவன் வந்து 10 மினிட்ஸுக்கு ப்ரீஹீட் ஆகும். அவனை பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸுக்கு 180 டிகிரியில் பாட்டம் டாப்பு 2 ராடுமே வந்து ஆனில் இருக்கிற மாதிரி ப்ரீஹீட் போட்டுருங்க. அடுத்ததாக நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த எக்கில் வந்து பொடிச்ச சர்க்கரையை சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதேமாரி நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது 1 நிமிஷம் பீட் ஆனதுக்கு அப்புறமா ஸ்பீடு போட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அந்த ஸ்டேஜ் வந்து கிடைக்கும். இப்போது இந்த சைடில் பவுலில் ஒட்டிகிட்ருக்கு இல்லையா, இதை ஒரு தடவைக்கு இந்த மாதிரி நல்லா ஸ்பேச்சுலா வச்சு எடுத்து விட்டு அதையுமே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்பாஞ்சில் எக்கு ஸ்மெல் வராமல் இருக்கும். இந்த மாதிரி சைடில் ஒட்டின்ட்டுருக்கதை கண்டிப்பாக எடுத்து விடணும். அப்போ தான் எக் ஸ்மெல்லை வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா பீட்டரை வந்து ஹை ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு ஸ்பீடு போட்டு பீட் பண்ணால் போதும் எக்கு பீட் பண்ணும்போது. அப்புறம் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமும் பேட்சஸாக சேர்க்கணும். அப்போது ஒவ்வொரு பேட்சஸும் சேர்க்குறப்பவும் ஃபஸ்ட்டு ஸ்பீடு போட்டு பீட் பண்ணால் போதும். எல்லா பேட்சஸும் சேர்த்ததுக்கு அப்புறமா பீட்டரை வந்து ஹை ஸ்பீடு போட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக வந்து எக்கு சர்க்கரை ரெண்டுமே நல்லா பீட்டாக கிடைக்கும். பேட்ரு பார்த்தாலே தெரியும், பியூர் ஒயிட்டாக வரும். நம்ம இந்த மாதிரி விஸ்கை வந்து தூக்கி பார்க்குறப்ப பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மடிஞ்சு வரும். இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜு. அப்படியே விஸ்கிலேருந்து ஃபாஸ்ட்டாக பேட்ரு விழுற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ஸ்லோவாக விழுற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் கேக் வந்து நல்லா ஹைட்டாக நல்லா ஸ்பாஞ்சாக கிடைக்கும். இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும். ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதையுமே சேர்த்ததுக்கப்புறமா பீட்டரை வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடு போட்டு தான் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்பீடு போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது ரொம்ப. அது வந்து கேக் வந்து கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆகும். அந்த பேட்ரு வந்து டைட் ஆகிக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து கொஞ்சமாக பாயில்டு மில்க் எடுத்து வச்சுக்கோங்க. பாயில்டு மில்க்கு தான் சேர்க்கணும். இதை வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து இந்த பேட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்பேச்சுலா இந்த மாதிரி பிஸ்கு எது வச்சு வேணும்னாலுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பிஸ்கு வச்சு தான் வந்து மிக்ஸ் பண்ணி காண்பிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஃப்ளார் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே எடுத்து லைட்டாக ஷேக் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து திட்டாக இல்லாமல் கரெக்டாக ஈவனாக வந்து ஃப்ளார் எல்லாமே இந்த எக் பேட்டரில் வந்து மிக்ஸ் ஆகி கிடைக்கும். ஃபஸ்ட்டு பேட்ச் நம்ம சேர்க்குறப்போ நமக்கு மில்க் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்ததாக சேர்க்குறப்போ வந்து கொஞ்சம் திக்காகும். அந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
அதையும் ஒரே டைமாக சேர்த்துக்க வேணாம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் மில்க் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா எகெயின் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கூட தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். இல்லை சேர்க்கலைன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம விஸ்கி யூஸ் பண்ணாலுமே லாஸ்ட்டில் வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்பேச்சுலா தான் தேவைப்படும். அப்போ தான் அந்த பேட்டர் நல்லா க்ளீனாக வந்து பவுலில் இருந்து நம்ம வெளியே டின்னில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக நான் வந்து கொஞ்சம் கூட மில்க் சேர்த்துட்டு பாருங்கள், இந்த ஸ்பேச்சுலா வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது பேட்டரோட டெக்ஸ்சர் பாருங்கள், நல்லா தண்ணி மாதிரியும் ஓடக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கணும். அப்போ தான் வந்து கேக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம எக்கு பீட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃபார்மினஸ் ரொம்ப உடஞ்சிராமல் ரொம்ப ஜென்டிலாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி பேட்டர் நிறைய வரும், கேக்கும் நல்லா ஹைட்டாக பொங்கி வரும். எல்லா பேட்டருமே நல்லா எடுத்து விட்டு நம்ம டின்னில் சேர்த்துக்கணும். அதுக்கு அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு டூத் பிக் ஏதாவது வச்சு இந்த பேட்டரை வந்து லெவல் பண்ணிக்கணும். உள்ளாடி ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருக்கும், அதுதான். ஸோ இப்போது இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ண வச்சிடலாம். நம்ம ப்ரீஹீட் போட்ட டைமில் இருந்து இந்த பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கரெக்டாக வந்து 10 மினிட்ஸ்க்கு நேரம் வந்து டைமிங் வந்துருச்சு. இப்போ நம்ம பேட்டரை உள்ளே வச்சுட்டு டைமிங் சேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 30 மினிட்ஸ் நம்ம கொடுக்கலாம். OTGயில் 30 மினிட்ஸ் கொடுக்கலாம். 30 மினிட்ஸ் கொடுத்துட்டு இந்த டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கணும். இல்லை 180லே நம்ம வைக்கலாம். பட் வந்து நம்ம OTGயில் பண்ணுறப்போ நிறைய வேஸ்டேஜ் ஆகும் கேக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ வேஸ்டேஜை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 170ல் வச்சுட்டு ஃபங்க்ஷன் வந்து பாட்டம் ராடு மட்டும் ஆனில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக லாஸ்ட்டு 10 மினிட்ஸ் இருக்கிற டைமில் பாட்டம் டாப் 2 ராடுமே ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ கேக் வந்து கரெக்டாக பேக் ஆகி கிடைக்கும். 30 மினிட்ஸ்லையே நீங்கள் ஒரு 25 மினிட்ஸ்லேயே கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு OTGக்குமே வேரியேஷன் இருக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பேக் ஆகிடுச்சின்னா வெளியே எடுத்துடலாம். கேக்கு பேக் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது சென்டர் போர்ஷனில் தான் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். சைடில் பார்த்தோம் அப்படின்னா சென்டரில் பேக் ஆகாமல் கூட இருக்கும். இப்போ இது வெளியே எடுத்து நல்லா கூலாக விட்டுக்கோங்க. 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை டிமோட் பண்ணிக்கலாம். டின்லேயே வச்சுக்க வேணாம். டிமோட் பண்ணதுக்கப்புறம் வந்து நல்லா கூலானதுக்கப்புறமா ஸ்லைஸ் போட்டால் போதும். ஃபுல்லாக கூலாகிற வரைக்கும் டிமோட் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா கேக்கில் வந்து ஈரப்பதம் வந்துடும். ஸோ ஒரு 10 நிமிஷம் தாண்டி உடனே டிமோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ரேக்கில் வச்சு நல்லா கூலாக விட்டுக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக வந்து நல்லா கூலானதுக்கப்புறமா தான் இதை ஸ்லைஸ் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த கேக்கோட ஹைட்டு எந்த அளவுக்கு நல்லா ஹைட்டாக வந்திருக்கு. இதுலேயுமே வேஸ்டேஜும் நமக்கு கம்மியாக தான் இருக்கணும். ஸ்டார்டிங்லேயே சொன்னது மாதிரி ஒரு ஸ்கின் லேயர் மட்டும் டாப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணுமானா எடுத்துக்கிட்டால் தான் நல்லா ஸ்பாஞ்ச் நல்லா இருக்கும். எடுக்காமல் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் எடுத்தால் ஸ்பாஞ்ச் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். சைடில் கூட நம்ம நிறைய எடுக்கிற மாதிரி இருக்காது. ஜஸ்ட்டு இது மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். நான் சொன்ன இந்த ப்ராசஸ் படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி பெர்ஃபெக்டாக ரொம்ப வேஸ்டேஜ் எல்லாம் இல்லாமல் பெர்ஃபெக்டான கேக் வந்து OTGயில் சூப்பராக வந்து பேக் பண்ணி எடுக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேக் வந்து கரெக்டாக இது மாதிரி மெஷர் பண்ணிக்கணும். நமக்கு வந்து எத்தனை ஸ்லைஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதை மெஷர் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து ஸ்லைஸ் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன் அழகாக வந்து ஸ்லைஸ் பண்ணுறது எப்படின்னு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெளியே வந்து பார்டர் மட்டும் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக லைட்டாக நைஃபை உள்ளே விட்டு இது போல் கட் பண்ணி எடுத்திங்கன்னா பெர்ஃபெக்டான ஸ்லைஸ் ரெடி. இப்போது அழகாக ஒரு கேக் எப்படி செய்கிறது, அதை பெர்ஃபெக்டாக எப்படி ஸ்லைஸ் போடுறதுன்னு வரைக்கும் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து நீங்கள் உடனேயே பார்க்க முடியும். இந்த ரெசிபியில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.